மாமா, என்ன மாமா இங்க வந்து நிக்கிறீங்க? அம்மாடி சத்யா, என் புள்ள அவன் தங்கச்சிக்காக இப்படி பரிகார பூஜை பண்றத நினைச்சா எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவன் கஷ்டப்படுறதெல்லாம் பாக்குறப்ப என்னால இதை தாங்கிக்க முடியலம்மா. அவன் முன்னாடி அழுதா அவன் மனசு கஷ்டப்படுமேன்னு தான் நான் இப்படி ஒதுங்கி ஓரமா வந்துட்டேம்மா. உண்மையிலேயே பிரபு மாமா ரோஹிணிக்காக ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஆனா அந்த கஷ்டத்துக்கெல்லாம் எந்த அர்த்தமும் இல்லாம போக போகுதேன்னு நினைச்சுதான் என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நீ என்னம்மா சொல்ற? நீங்க நடக்கிறதெல்லாம் பாக்குறீங்க தானே மாமா, நான் நடக்க போறத பத்தியும் யோசிக்கிறேன். நடக்க போறதா? என்னம்மா அது? உங்ககிட்ட இதை எப்படி சொல்றதுனே எனக்கு தெரியல மாமா. ஆனா சாமி சந்நிதியில வச்சு உங்ககிட்ட உண்மையை மறைக்க எனக்கு மனசு வரல. நேத்து காணாம போன ரோஹிணி இன்னைக்கு எப்படியோ வந்து சேர்ந்துட்டா மாமா. அதனால பிரபு மாமா இந்த பரிகார பூஜையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா ரோஹிணி கூடிய சீக்கிரத்திலேயே ஒரு நாள் மறுபடியும் காணாம போவா. அப்படி போறவ கண்டிப்பா வரமாட்டா மாமா. சத்யா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒன்னும் ஆகல மாமா. உங்க பொண்ணு ரோஹிணிக்கு தான் என்னமோ ஆயிடுச்சு. நீ என்னம்மா சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? புரியுற மாதிரியே சொல்ற மாமா. ஆனா உங்க மனச கொஞ்சம் கல்லாக்கிக்கோங்க. ரோஹிணி ஒரு பையனை உயிருக்கு உயிரா காதலிக்கிறா மாமா. ரோஹிணி நேத்து நைட்டு கூட அவ லவ் பண்ற பையன் கூட தான் ஓடி போனா. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியில்லாததுனால ரோஹிணி அந்த பையன் கூட போகாம பிரபு மாமா கண்ணுல பட்டு திரும்பி வந்துட்டா. இல்லனா இந்நேரம் ரோஹிணி கழுத்துல தாலி ஏறி இருக்கும் மாமா. இல்ல சத்யா, நீ திருந்திருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ இன்னும் திருந்தல. அதனாலதான் என் பொண்ணு மேல இப்படி அபாண்டமா பழி போடுற. மாமா, நீங்க இப்படி பேசுறது எனக்கு அதிர்ச்சியாவோ ஆச்சரியமாவோ இல்ல. ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சப்ப நானே நம்பல. அதுக்கப்புறமா ஆதாரத்தோட சாட்சியோட தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் நம்பினேன். அதனால உங்கனாலையும் ரோஹிணி லவ் பண்ற விஷயத்த நம்ப முடியாதுதான். உங்களுக்கு சாட்சியோ இல்ல ஆதாரமோ தேவையில்லை. வெறுனா ரோஹிணியவே கூப்பிட்டு கேளுங்க. உங்களுக்கு அவ உண்மையானவளா இருந்தா கண்டிப்பா அவ மனசுல இருக்கிறத ஒளிவு மறைவு இல்லாம உண்மையை சொல்லிருவா. இல்லனா அவ உங்களை ஏமாத்துறான்னு நீங்களே கூடி சீக்கிரம் தெரிஞ்சுப்பீங்க. அம்மா தாயே, இது என்ன சோதனமா? இப்ப நான் என்ன பண்றது? உன்னை சாட்சியா வச்சு ரோஹிணி கிட்ட உண்மையை சொல்ல சொல்லி கேட்கட்டுமா? என்ன பண்ண சொல்றமா? தம்பி, பரிகார பூஜையை நல்லபடியா பண்ணிட்டீங்க. ஆத்தா உங்க வேண்டுதல நிறைவேத்துவா. கொஞ்சம் கூட்டிட்டு போமா அவரை. எங்க எந்திரிங்க, பாத்துங்க மெதுவா, பாத்துங்க மெதுவா. ஐயோ பாத்துங்க. இல்ல ஒண்ணு இல்ல சாமி. சாமி, ரோகிணி அவ அண்ணன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காளே, இதெல்லாம் பொய்யா நடிப்பா? அம்மா தாயே,